வணக்கம். நம்ம பட்டினமருதூரில் கண்டெடுத்த தெய்வ திருமணிகளையும் கல்வெட்டுகளையும் பாதுகாப்பாக கிராம நிர்வாக அதிகாரிகள் அலுவலகத்தில் வச்சுருக்கோம். ஹலோ. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த கணம் கம்மியாக உள்ளது வந்து அந்த பழைய தர்கா பக்கத்தில் கிடச்ச அரபிய கல்வெட்டு, புள்ளி வைக்காத எழுத்துக்கள் உள்ள அரபிய கல்வெட்டு. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து நம்ம தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு. அந்த கோச்சரியான்கிற பேர் இருந்ததாக அதிகாரி சொல்கிற அந்த குறிப்பிட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு. அந்த கல்வெட்டு நம்ம முறையாக படித்தோம்னா அதில் விஷயங்கள் வெளியே வரும். இப்போ இந்த பக்கம் உள்ளது வந்து ஒரு தெய்வ திருமேனி கடற்கரையில் கிடந்ததாக அந்த மக்கள் எடுத்து கொடுத்த இது. அது வந்து பிரதான தெய்வம் கிடையாது. அது ஆழ்வார்களா நாயன்மார்களா எனக்கு தெரியல. அம்மா அழகாக இருக்காங்கல்ல, அந்த அம்மா வந்து சிவாமி தாயாராக போகசக்தி அம்மாங்கிறது அவங்க கை அம்சத்தை வச்சு தான் சொல்லுவேன். கையில் இல்லாதனால துல்லியமாக சொல்ல முடியல. இந்த சட்டி சுரக்க மாதிரி உள்ள கல் வந்து எடைக்கல்லாக இருக்கலாம், இல்லை ஆங்கர்கல்லாக இருக்கலாம். ஆங்கர்கல்னால் இந்த மாதிரி நங்கூர கல் வந்து இந்த சின்ன சைஸில் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குமாங்கிறது தெரியல. இடைக்கல்லாக இருக்கிறது அது அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அம்பாலோட தெய்வ திருமேனி அந்த ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டால் எடுக்கும்போது மிக சிறந்த ஆலயமாக வெளிவருவாங்கங்கிறது அந்த அம்பாலோட அனுக்கிரகத்தில் நடக்கும். பாதம், திருப்பாதம், சிதைவிட்ட திருப்பாதம், மேனியை காணும். கூர்ந்து நோக்கும்போது பெண் தெய்வத்துக்குள்ள பாதம் மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது உற்று நோக்கலாம், ஆய்வு பண்ண தெரிய வரும். இந்த பக்கம் திருப்பாதம் இல்லாத சுப்பிரமணியர் இருக்கிறாரு. இவரோட திருப்பாதம் வந்து பூமியில் உள்ள கிடக்கு. சிலையை மட்டும் தூக்கி கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. மக்கள் வச்சு அது பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சேஃப்டிக்காக பாதுகாப்பு கருதி கொண்டு வந்துட்டோம். ஒரு வலதுகையில் வஜ்ராயுதத்தை தாங்கியிருக்காரு. அப்போது இந்த அளவுக்கு பொருத்தமான உள்ள வள்ளி அம்மாவோட தெய்வ திருமணி அந்த பூமியில் கிடக்கு, துண்டாடப்பட்ட நிலையில் கிடக்குது. அது அங்கே உள்ள தூரமாக இருக்கிறனால அங்கே அது கொண்டுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாதனால கொண்டு வர முடியல. பார்க்கலாம், தெய்வானை அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடலாம். இது சமண மதத்தில் உள்ள அந்த அந்த சிற்பத்தில் உள்ள குறியீடு மாதிரி தெரியுது, ஆர்ச்சி மாதிரி தெரியுது. வஜ்ராயுதத்தை தோட்டத்தை பார்க்குறோம். அப்போது முருகரோட திருப்பாதம் அங்கே கிடக்கு, வள்ளியம்மா கிடக்கிறாங்க. எல்லாம் அம்சங்களை பார்க்கும்போது வந்து சிவாமி தாயாரோட சிவாமி போகசக்தி அம்மாவோட உருவம் மாதிரி தெரியுது. அப்போது ஒரு மிகப்பெரிய சிவாலயம் வந்து இந்த பூமியில் புதையொண்டு இருக்கிறது நம்ம தெரியுது. தோண்டப்படாத பகுதியில் நிறையா இருக்குது. இந்த குறிப்பிட்ட அந்த சர்வே 40 முறையாக ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கோயில் வளாகம் வந்து மிகப்பெரியதாக வெளிவருங்கிறது எனக்கு நம்பிக்கை. நல்ல ஒரு வேண்டுதல் வைப்போம், இறைவன்ட்டையும் வேண்டிக்கிடுவோம், அரசுட்டையும் வேண்டுதல் வைப்போம். நல்ல ஒரு ஆலயம் கண்டிப்பாக வெளியே வருங்கிற